வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர். இந்த பதிவு மிக முக்கியமான அவசியமான பதிவாக நான் நினைக்கிறேன். இது நிச்சயமாக அவசியமான பதிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளூ கிராஸ் அமைப்பு அவங்கள பற்றின ஒரு தகவல் தான் இது. அவங்களுக்கும் எனக்குமான உறவு குறைஞ்சபட்சம் 25 வருடங்கள் இருக்கும். 25 வருடங்களாக இப்போ எங்கேயாவது ஒரு நாய்க்கு அடிபட்டிருந்தாலோ உடம்பு முடியலைனாலும் உடனடியாக நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் சொல்கிறது ஆரம்ப காலத்தில் 25 வருஷத்துக்கு இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அப்போது ராத்திரி 1 மணிக்கோ 12 மணிக்கோ 11 மணிக்கோ எங்கேயாவது ஒரு நாய் அடிபட்டிருந்தால் அந்த இடத்துல நின்று நான் ஃபோன் பண்ணுவேன். இப்போ அங்கே ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும், அங்கேருந்து ஃபோன் பண்ணுவோம், இல்லை தகவல் கொடுப்போம். ஒரு லேண்ட்லைன் இருந்த காலத்திலே சொல்கிறேன் நான். இப்போ அங்கே ஃபோன் பண்ணால் அவங்க அடுத்த 2 மணி நேரத்துலையோ 3 மணி நேரத்துலையோ அவங்க தகவல் கேட்பாங்க, கரெக்டாக கேட்பாங்க. எந்த இடம், எந்த அட்ரஸ் எல்லாத்தையும் சொன்ன பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அங்கேயே இருக்க முடியுமா, நாங்கள் எடுக்கிற வரைக்கும்னு கேட்பாங்க. நான் அங்கேயே இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த நாய் எங்கேயாவது போயிடும், அவங்களால திரும்பி போக முடியாது ராத்திரி நேரங்களில். அதனால் நீங்கள் அங்கேயே இருக்க முடியுமான்னு அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே எங்கேயாவது பூட்டி வைக்க முடியுமான்னு கேட்பாங்க. நான் பூட்டி வச்சுட்டு நான் இங்கேயே நிற்கிறேன் வாங்கன்னு சொல்லலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதே இடத்துல நிற்பேன். நிச்சயமாக அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த நாயை எடுத்துருவாங்க, எடுத்து கொண்டு போவாங்க. கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு வந்து மறுபடியும் அதே இடத்துல விட்டுருவாங்க. இப்படி தான் அவங்களோட சேவை. நேரம் 24 மணி நேரம் அவங்க சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்துடுவாங்க, வந்து எடுத்துகிட்டு போவாங்க, குணமாக்கி கொண்டாந்து விட்டுருவாங்க. இப்படி தான் நம்ம ப்ளூ கிராஸ் அமைப்பை நான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அது அந்த ஸ்டேஜில் அப்படியே வளர்ந்துட்டே வருது. நிறைய செய்கிறாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. நிறைய செஞ்சுட்டே வராங்க இன்றைக்கி வரைக்குமே, அதில் மாற்றம் கிடையாது. அப்புறம் முதலாக கொரோனா பீரியடில் மருத்துவமனையை மூடிட்டாங்க, சுத்தமாக மூடிட்டாங்க. விலங்குகளுக்கு முழுமையாக எல்லா வகையிலையுமே ஆதரவாக இருந்த ஒருத்தங்க திடீர்னு ஒரு நாள் மூடிட்டாங்க. மனிதருக்கான மருத்துவமனையெல்லாம் இருந்தது, செயல்பட்டது. ஆனால் விலங்குகள் பறவைகளுக்கான அந்த மருத்துவமனை மட்டும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலும் மூடப்பட்டது. அப்போ அந்த டைம் ஏன்னா மனிதர்கள் முக்கியம், இரண்டாவது தான் விலங்குகளும் பறவைகளும் அப்படின்னு வந்தபோது அது நிறுத்தப்பட்ட பிறகு இங்கே தான் ஒரு மாற்றம். திறக்கும்போது ப்ளூ கிராஸ் 24 மணி நேரம் சேவை செஞ்சதை நிறுத்துகிறாங்க. அந்த 24 மணி நேரங்கிறது மாறுது. காலையில் 9 மணிலேருந்து மதியம் வரைக்கும், சாயங்காலம் 5 மணி வரைக்கும், இடையில் லஞ்ச் பிரேக்குன்னு ஒன்று விடுறாங்க. அப்போ அவங்களோட சேவையோட அளவு குறையுது. இந்த நேரம் விகிதம் 24 மணி நேரம் சேவைங்கிறது நிற்குது. இப்போ இந்த மாதிரி நேரம் நிற்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வரைக்கும் நம்ம ப்ளூ கிராஸை 24 மணி நேரம் பார்த்துருந்தவங்க, இப்போ நம்ம திடீர்னு ஒரு நாள் ஒரு காது வலின்னு ஒரு நாய்க்கு அதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணலாம். நான் எந்த நேரமே கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வருவேன். ஸோ அதே நினைப்பில் நான் இங்கேருந்து தூக்கிட்டு போகிறோம். ஒரு 5 மணிக்குங்கிறது தெரிஞ்சாலும் நாங்கள் கொண்டு போகிறோம். பலசரவாக்கத்துலேருந்து கொண்டு போகும்போது கத்திபாரா ஜங்ஷனில் போகும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம். நான் 5 மணிக்கு முன்னாடி போயிடலான்னு நினைக்கும் போது 6 மணிக்கு தான் போய் சேர்றேன். அப்போ மூடிட்டாங்க ஆஸ்பத்திரி. அங்கே அதே வாசலில் நீங்கள் ரோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல ராத்திரி எத்தனை மணிக்கு 12 மணி 1 மணி ராத்திரிக்கு எங்கே இருந்தாலும் எடுக்கிறவங்க, அவங்க வாசலுக்கு நான் கொண்டு போய் வச்ச பிறகு கூட 5 மணிக்கு மேலே வந்தால் எடுக்க முடியாது, ரிட்டர்ன் கொண்டு போங்கிறாங்க. நான் எடுத்துருக்கிறது தெருநாய், அதுக்கு உடம்பு முடியல, கத்திக்கிட்டே இருக்குது. அதை நான் எப்படி திருப்பி கொண்டு என்ன பண்ண முடியும்? தெருவில் விட முடியாது. அப்போது அங்கேருந்து நான் என்ன செய்கிறேன், நான் ஆட்டோ பேரோடு எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ப்ளூ கிராஸில் 10 காசு வாங்க மாட்டாங்க. விருப்பம் வந்தால் டொனேஷன் கொடுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா எதுவுமே காசு கட்டாயப்படுத்தி எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்போது நம்ம ஆட்டோ பேர் மட்டும் தெருநாய்க்கு நம்ம பண்ணுறோம், சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது தெருநாய்க்கு நம்ம ஆட்டோ பேர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வரோம். அங்கே பண்ணுவோன்னா இல்லை, திரும்பி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறேன். தனியார் மருத்துவமனையில் கொண்டு போனோன்னா ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நமக்கு ஆட்டோ பேர் தான் கையில் காசு இருக்குது, சரி இதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்ப்போன்னா அங்கே போய் அந்த காதுக்கு ஆப்ரேஷன் பண்ண கேட்குனா ஒரு டாக்டர் சொல்கிறாரு 2500 வேணும், அப்படி இருந்தால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றார். அப்போது அங்கேருந்து வேறு ஒருத்தர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி இந்த நாய்க்கு வழியில் கத்துது, ஒரு 2500 இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணலாங்கிறாங்க, உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். பண்ணுங்களேன், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, சீஃப் டாக்டர்கிட்ட பேசினா இதை விட ஒரு வேளை குறைப்பாங்க, தெரு நாய்க்கு நான் வைத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இது ஒரு தனியார் மருத்துவமனை. அப்போ அந்த சீஃப் டாக்டர் வந்த பிறகு நான் அவர்கிட்ட, சார் இது தெருநாய், இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கன்செஷன் கொடுங்க, தொடர்ந்து வைத்தியம் பார்க்குறதுக்குன்னா. யார் சொன்னது உங்ககிட்ட 2500? 5000 குறைஞ்சபட்சம் ஆகும், 5000 நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்கள், எல்லாம் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. என்ன ரீசன்னா,
ஒரு தெரு நாய்க்கு அங்கே வைத்தியம் பார்க்குறது மற்றவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா இப்படி வந்து அது தெருநாய் மாதிரி இருக்கும். மற்றவங்க அவங்களுக்கு வர்ற அந்த கஸ்டமர்ஸ் வந்து வரமாட்டாங்க. இந்த மாதிரி நாயெல்லாம் இருக்கிற இடத்துக்கு நான் வைத்தியம் பார்க்குறதுக்கு அவங்களோட வளர்ப்பு நாயை கொண்டு வர மாட்டாங்க. என்னை வந்து அங்கேருந்து வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக 2500 சொன்னது 5000 சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை. அப்போ நான் இப்போ 2500 ஒருத்தர் கட்டுறேன்னு சொன்னவங்க கிட்ட போய் திருப்பி 5000 கொடுத்தா தான் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. திரும்ப அந்த நாயை கொண்டு வந்து அது ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்து மறுபடியும் அடுத்த நாள் தான் கொண்டு போய் அதே ப்ளூ கிராஸில் தான் சேர்த்தேன். அதுதான் கடைசியான நமக்கான இருக்கிற ஒரு ஆதரவு, வடிகால் வசதி. இப்போது இந்த மாதிரி ப்ளூ கிராஸ் அமைப்பில் அந்த மாற்றம்ங்கிறது என்னென்னா, சேவையில் அவங்க வந்து டி நகர் பசுலா ரோட்டில் கேப்டன் சுந்தரம் சார் அவர்களோட ஆரம்பித்தது பயணம். ப்ளூ கிராஸ் ரோட்டில் அவங்களோட சேவைக்காக தான் வளர்ந்து வந்து ஆலமரமாக நிற்கிது. ஆலமரமாக சேவையில் வளர்ந்தவங்க சேவையிலேருந்து பின்னோக்கி போகிறாங்க. சேவைக்காக தான் ப்ளூ கிராஸ் அமைப்பு, சேவையிலேருந்து பின்னோக்கி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஃபோன் நம்பரை நிறுத்துகிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறது மாதிரி இப்போ மெயில் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சீனியர் சிட்டிசன் அம்மா சொல்கிறாங்க, டாக்டர் சிவாகோ அப்படிங்கிற படம் வந்து ஆனந்த் தேட்டரில் ப்ரீமியர் ஷோ போட்டு ப்ளூ கிராஸோட நிதி திரட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் காலேஜ் பசங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 66 67 காலகட்டம்னு நினைக்கிறாங்க அவங்க. அந்த ஷோ போட்டு நாங்கள் போய்ட்டு வீடு வீடாக தெருவாக டிக்கெட் விற்றோம். டிக்கெட் விற்று அந்த ப்ளூ கிராஸ் வளர்ச்சிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். அது இல்லாமல் வந்து லெதர் இன்ஸ்டியூட்டில் அப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை லெதர் ஷோ நடக்கும். அந்த லெதர் ஷோ போல் நின்று ப்ளூ கிராஸ்க்காக உண்டியல் குழுப்போம். அப்படியெல்லாம் நாங்கள் வளர்ச்சி அடைந்தோம். அவங்க சேவைன்னா விழுந்தடிச்சு செய்வாங்க. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணால் கூட அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஃபோன் நம்பர் இல்லை. மெயில் பண்ணால் தான் ஒரு நாயை வந்து அங்கே போய் அட்மிட் பண்ண முடியாது. ஒரு சாமானியை எப்படி கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணுவான்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க பழையபடி அந்த ஃபோன் நம்பர் வச்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோன் நம்பர் இல்லாமல் அவங்க சர்வீஸை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனைப்படுறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு பிரச்சனை, அதாவது காய்க்கும் மரம் தான் கல்லடி போடும், காய்க்காத மரம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து காய்த்த மரம் குட்டி எடுத்து அதுக்கான பல சிரமங்களை சந்திச்சவங்க நீங்கள். இப்போ அதனால தான் அந்த குட்டிக்கான இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ நீங்கள் கல்லடிப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ குட்டி எடுத்ததை நிறுத்தியிருக்கீங்க. குட்டி எடுத்ததை நிறுத்தும்போது குட்டிகளை, அதாவது ஆதரவற்ற குட்டிகளை எடுக்கிறது நிறுத்தும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி கூட கேட்குறாங்க, ஒரு அரசாங்கமே வந்து இந்த மாதிரி குட்டிகளை எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து உங்களை அரசாங்கமாக தான் நினைக்கிறாங்க, அரசாங்க அமைப்பாக நினைக்கிறாங்க. நீங்கள் தனியார் அமைப்புங்கிறதே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து சில விஷயங்களை வந்து முக்கியமான பதிவு எப்படின்னா, இப்போ நான் வந்து தெருநாய்களுக்கு சாப்பாடு போடுறேன். அப்படி சாப்பாடு போட்டுட்ருக்கும்போது ஒருத்தர் வராரு, வந்து கேட்குறாரு, அந்த ப்ளூ கிராஸ்காரர் டெய்லி சாப்பாடு போடுவார் இவர், ஒரு நாள் தவறாமல் அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, ஆனால் நீங்கள் வந்து டெய்லி ஒரு நாள் தவறாமல் சாப்பாடு போடுறீங்க, மாதம்னா ப்ளூ கிராஸில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்னு கேட்குறாங்க. அப்போது சாப்பாடு போட்டாலே அது நீங்கள் தான், யார் போட்டாலும் என்ன நல்லது செஞ்சாலும் நீங்கள் தான் செய்கிறீங்க அப்படின்றத மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாய்களை வந்து உங்ககிட்ட சேர்த்தா ஏதோ அங்கே போய்ட்றீங்க, கொன்னுடுறாங்க, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த மாதிரி வதந்திகளை பரப்புகிறவங்க தான் இந்த மாதிரி நல்லது நடக்கும்போது உங்களை பாராட்டுறாங்க. யார் செஞ்சாலும் அது அந்த பாராட்டும் உங்களுக்கு தான் வந்து சேருது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அமைப்பு நீங்கள் வளர்ந்து நிற்கிற ஆலமரம். நீங்கள் உங்கள் சேவையிலேருந்து விலகக்கூடாது. அந்த பிரச்சனையை எப்படியோ சரி பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழி பார்க்கணும். என்ன நீங்கள் ஆலமரங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, நம்ம முதல்வரையை வந்து ஜெயித்த உடனே உங்களை தான் வந்து பார்க்குறாரு. உங்களை வந்து பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தான் ஒரு சேவை செய்கிற ஒரு அமைப்புங்கிறத முதலமைச்சர்லேருந்து உலகமே நம்புது. ஏன்னா உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம். நீங்கள் சேவையிலேருந்து விலகக்கூடாது. திரும்ப நீங்கள் 24 மணி நேரம் சேவைக்கு வரணும். அது என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களை தீர்த்து வச்சுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இந்த மாதிரி நேரம் ஒதுக்கிட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்குங்கிறதுல அது கட்டுப்பாடுங்கிறது ஒரு இதை வந்து அவாய்ட் பண்ணுறது, அதை விலக்கி விடுற மாதிரியான ஒரு சூழல் தான். நீங்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும். நிச்சயமாக ஆதரவற்ற குட்டிங்களே எடுக்கணும், 24 மணி நேரம் சேவை தரணும், நீங்கள் செய்யணும். ஏன்னா செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஒரு வேலை அது செய்யக்கூடிய சிரமமாக இருக்குது, அதுக்கான சூழல் இல்லைன்னா நீங்கள் வந்து முதல்வர்கிட்ட கூட பேசக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் தகவல் சொல்லி முதல்வர்கிட்ட சொல்லி நீங்கள் அரசாங்கம் ஒரு காப்பகம் அமைவீங்க, எங்களை குட்டிகளை எடுக்கிறதுக்கோ பராமரிக்கிறதுக்கு இந்தந்த சிரமங்கள் இருக்குது, 24 மணி நேரம் சேவை செய்கிறதுல இந்தந்த பிரச்சனை இருக்குது, இதனால் எங்களால் செய்ய முடியல, நீங்கள் அரசாங்கம் செய்யுங்க,
அரசாங்கம் மருத்துவமனை கூடிய காப்பகம் அமைங்க, குட்டிங்களுக்கு ஒரு காப்பகம் அமைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசாங்கங்கிட்ட முறையிட்டீங்கன்னா அந்த விஷயம் அரசாங்கம் செய்யும். எங்களோட சாமானியன் குரலை விட உங்கள் குரலை ஏற்றுக்கும். ஏன்னா நீங்கள் சேவையில் நிரூபித்த ஒரு மிகப்பெரிய தனியார் ஸ்தாபனம் நீங்கள். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. ஒரு சாமானியனாக இருந்து உங்ககிட்ட இதை வேண்டுகோளாக வைக்கிறேன், உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.